கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி தடுப்பு சுவரில் மோதி நின்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள பகுதியை சேர்ந்தவர் எடின் ஜெனராஜ். இவர் தனது தாயாருடன் காரில் நார்வேல் சென்றுவிட்டு இன்று மதியம் வீடு திரும்பியுள்ளார். கார் மேற்கு கடற்கரை சாலையில் குளச்சல் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் வலதுபுறமாக சென்று எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி தள்ளிவிட்டு காம்பவுண்ட் சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்ட பீர் முகமது மற்றும் அவரது மகன் அல்லமின், காரை ஓட்டி வந்த எடின் ஜெயக்குமார் மற்றும் அவரது தாயார் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் படுகாயமடைந்த 4 பேரையும் பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்க வைத்தனர். இந்த விபத்து குறித்து குளச்சல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் காரை ஓட்டி வந்த எடின் ஜெனோராஜ் திடீரென இரத்த அழுத்த குறைபாட்டால் மயங்கியதால் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது என தெரிய வந்த நிலையில் இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது.